அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம குக்கிங் ஹோம் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி வந்து அவரைக்காய் அரிசி பொரியல். ஒரு டிஃப்ரெண்ட்டான இந்த அவரைக்காய் அரிசி பொரியல். இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். மெயினாக பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவரைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோம்னா, அவரைக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அவரைக்காயை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிறங்க. இந்த மாதிரி கட் பண்ணுறப்பே பார்த்தோம்னா இந்த மாதிரி இந்த கார்னரில் உள்ள அந்த நாரெல்லாம் எடுத்துருங்க. இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் தேவையான நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறங்க. சுத்தமாக நல்லா கழுவிக்கிறலாம். குக்கரில் வந்து தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ கட் பண்ண இந்த நல்லா கழுவி நம்ம கட் பண்ண வச்சுருக்கிற அவரைக்காய் வந்து இதில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். மூடி போட்டு மூடிடுவோம். இந்த அவரைக்காய் வந்து வேகிறதுக்கு வந்து 3 விசில் வரணும். 3 விசில் வந்தாலே போதும், நல்லா வெந்துடும். அதுக்கும் மேலே வேணாம், ஏன்னா அப்புறம் ரொம்ப வந்து வெந்துருச்சுன்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் வந்து கரெக்டாக 3 விசில் வந்தாலே போதும். அந்த அளவில் வந்தால் நீங்கள் இறக்கிடலாம். முதல் விசில் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது விசிலும் வந்துருச்சு. மூணாவது விசிலும் இப்போ வந்துருச்சு. இப்போ பார்த்தோம்னா ஒரு 100 மில்லி அளவுக்கு வந்து நம்ம வந்து அரிசி, நம்ம சாப்பாட்டு அரிசியை எடுத்துக்கலாம். அந்த அரிசி வந்து நம்ம வறுக்க போகிறோம். இப்போ இதோட வந்து ஒரு 5 கிராம் வந்து ஜீரகம், பெரிய ஜீரகம் சோம்பு ஒரு 5 கிராம், காஞ்ச வத்தல் வந்து 2, தீட்டல் பருப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். இதோட வந்து தேவையான அளவு வந்து உப்பு. இப்போ நல்லா இது நம்ம வறுக்கணும். எப்படியும் இது நம்ம வறுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா ஒரு பொன் வறுவல் கலரில் வரும், மெரூன் கலரில் வரும். வறுக்கிறப்பவே அது நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அவரக்காய் அரிசி பொரியல்
இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு சத்தான ஒரு ரெசிபியும் கூட. மெயினாக பார்த்தோம்னா இதோட வந்து நம்ம ரச சாப்பாடு இல்லைனா வந்து மோர் சாப்பாடு நம்ம ஊற்றி சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு வந்தாலே போதுமானது, ரொம்ப வறுக்க வேணாம். இதுதான் கரெக்டான பதம். அரிசி கலவை நம்ம ரெடி பண்ண அந்த அரிசி கலவை நம்ம நைஸாக அரைச்சிக்கிடுவோம். இப்போ இது நம்ம வந்து அரைச்சாச்சு. கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் மீடியமாக அரைச்சாலே போதும். இப்போ நம்ம வேக வச்ச அந்த அவரைக்காய் வந்து இப்போ நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா ஆவி பறக்க வந்து அவரைக்காய் நல்லா வெந்திருக்கு. நல்லா ஒரு 3 விசில் வந்து வந்தனால நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இது வந்து இந்த அவரைக்காய் அரிசி பொரியல் வந்து அவரைக்காய் மட்டும் இல்லைங்க, அவரைக்காவை பதிலாக கத்திரிக்காய் அல்லது வந்து வெண்டைக்காய், அதே மாதிரி வந்து இன்னொரு காய் பார்த்தோம்னா சவுச்சவு காய், அதுவும் போட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம். அதில் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். தாளிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காயட்டும். நம்ம தாளிக்க வந்து கடுகு உளுந்தம்பருப்பு சேர்க்குறோம். உளுந்தம்பருப்பு முதல் போட்டிருக்கோம். அடுத்து வந்து கடுகு போட போகிறோம். கடுகும் போட்டாச்சு. இல்லை இப்போ கடுகு நல்லா வெடிக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த அவரைக்காய் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த அவரைக்காய் வந்து மிக்ஸ் பண்ணுறப்போ வந்து வேக வச்ச அவரைக்காய் வந்து நீங்கள் எடுக்கிறப்போ நல்லா தண்ணி கொஞ்சம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறீங்க. தண்ணியோடு போட்டோம்னா கொஞ்சம் தெறிக்கும். அதனால் வந்து கொஞ்சம் லேசாக தண்ணியை பிழிஞ்சு இதில் ஆட் பண்ணுங்கள். நல்லா பெரட்டி விடணும். ஒரு 5 நிமிஷம் பெரட்டி விட்டாலே போதும். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கி வருது. இப்போ இதோட நம்ம அந்த அரிசி கலவை வந்து பொடி பண்ண அரிசி கலவை ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நல்லா பிரட்டி விட்டுறணும். ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டாலே போதும். அடுப்பு சிம்மில் வச்சு பிரட்டி விட்டால் போதும். இப்போ நம்ம அவரைக்காய் அரிசி பொரியல் ரெடி ஆகிட்டு இருக்குது. சுவையான டேஸ்டான டிஃப்ரெண்ட்டில் அவரைக்காய் அரிசி பொரியல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள். இது வந்து நம்ம குக்கிங் ஹோம் தமிழ் சேனல்.
மறக்காமல் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கிறோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். ஒரு சுவையான டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் அவரைக்காய் அரிசி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பாட்டோட நல்லா ரசம் ஊற்றி இது சைடிஷாக வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேலே கொஞ்சம் லேசாக கருவேப்பிலை தூவிக்கிடுவோம். அவ்வளோதான் வியூவர்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி நல்ல ஒரு ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது நம்ம குக்கிங் ஹோம் தமிழ் சேனல்.